இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னா, முத்துவேல், சக்திவேல் சேர்ந்து ஆத்தாக்கு செயின் போடுறாங்க. பாண்டி, கோமதி குடும்பமும் சேர்ந்து ஆத்தாக்கு வளையல் போடுறாங்க. பாண்டியன் குடும்பமும், சக்திவேல் குடும்பமும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஆத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆத்தா பிறந்தநாளுக்கு வரணும்னு கதிர் தான் பிளான் பண்ணி எல்லாரும் ஆத்தா பிறந்தநாளுக்கு போனாங்க. அதுக்கு ஆத்தா கதிர ஆசீர்வாதம் செய்றாங்க. அப்புறம் கதிர் தாத்தாவோட ஃபோட்டோவும் கிஃப்ட்டா ஆத்தாக்கு கொடுத்ததும், ஆத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும். இனி நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இத சக்திவேல் பார்த்துட்டு கோவப்பட்டு கதிர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. சரவணன, மயில தனியா கூட்டிட்டு போறாங்க. கதிரும், ராஜிய தனியா கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு செந்திலும் மீனா கிட்ட நம்மளும் எங்கேயாவது போவோமான்னு சொல்றாங்க. ஆமா, எங்கேயாவது கூட்டிட்டு போறேன்னு கடைசியில குவார்டர்ஸ்ல கொண்டு விடுவீங்கன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. கதிரும், ராஜியும் தனியா போய் செல்ஃபி எடுக்குறாங்க. உன் புடவை நல்லா இருக்கு, நீ இன்னைக்கு அழகா இருக்கன்னு கதிர் ராஜிய புகழுறாங்க. கோமதியும் ஆத்தாவும் கோயிலை சுத்தி வரும்போது ராஜியும் கதிரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கத பார்த்து என்னைக்குமே இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு ஆத்தா ஆசீர்வாதம் செய்றாங்க. குமார் அரசிகிட்ட பேச போறாங்க. அரசி குமார் கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. குமார் தாத்தாவோட ஃபோட்டோவ பார்க்குறாங்க. சரவணன் குமார் கிட்ட சண்டைக்கு போறாங்க. அந்த ஃபோட்டோவ அடிச்சு உடைக்கலான்னு தானே நீ வந்திருக்கான்னு சரவணன் சண்டைக்கு போறாங்க. பாண்டியன் குடும்பமும், சக்திவேல் குடும்பமும் இன்னைக்கு சண்டை போடுவாங்களான்னு இன்னைக்குள்ள எபிசோட்ல பார்க்கலாம். கதிர், ராஜி ஜோடி நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.